Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டாகப்பட்ட இந்த விஸ்வாவச வருடத்துல பாத்தீங்கன்னா இவர்களுக்கு ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இருக்கும். பழைய கடன், ஏதாவது ஒரு நீண்ட நாள் கடன்கள் இருந்ததுன்னா இன்னொரு கடன் மூலமாக அதை அடைக்கக்கூடிய ஒரு தருணம். சில பேருக்குலாம் பாத்தீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டு மூலமாக உங்களுடைய சிபில்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டு எந்த விதமான ஒரு லோனுமே எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருப்பீங்க இந்த துலாம் ராசி அன்பர்கள். அதனால அது எல்லாமே தீரக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். பழைய கணக்கெல்லாம், பழைய கடன்கள், பழைய விஷயங்கள் எல்லாமே நீங்க முடிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல இருக்க போகுது. நிறைய பிரச்சனைகள் அப்படியே கிடப்புல போட்ட மாதிரி இருக்கும். இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு எந்த விதமான ஒரு முன்னேற்றமுமே இல்லாமல் எவ்வளவோ விஷயங்கள் நீங்க முயற்சி எடுத்தும் அந்த முயற்சியில பாத்தீங்கன்னா நிறைய தடைகள், தேவையில்லாத பிரச்சனைகள் தான் அப்படியே தோண்ட தோண்ட பூதம் கிளம்புற மாதிரி இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். எப்போதுமே ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கக்கூடியவர்கள் இந்த துலாம் ராசி என்பர்கள். கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு 1.5 வருடங்களாக அந்த சுறுசுறுப்பே போச்சு. உங்களுக்கு ஒரு தேவையில்லாத அந்த ஒரு சுணக்கமான ஒரு சூழ்நிலை. அடுத்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் ஏண்டா நம்ம போய் வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரியான ஒரு உடல்நிலை பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒத்துழைக்கல கடந்த காலத்துல எல்லாம். அது எல்லாமே ரொம்ப சோர்வான நிலையில இருந்திருப்பீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா வேலை இழப்புகள் ரொம்ப இவங்களுக்கு அபாயத்தை கொடுத்துருக்கு. கடந்த காலத்துல நிறைய பிரச்சனைகள், வேலை இழப்புகள் மூலமாக இவங்களுக்கு இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு கடந்த காலத்துல வந்திருக்கு. இந்த தமிழ் புத்தாண்டுல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வெளிநாட்டுல இருந்து நம்ம நிறைய வருமானம் சம்பாதிக்க முடியலையே அப்படின்னு நினைச்சு தவிச்சவங்களுக்கு எல்லாருக்குமே இப்ப வெளிநாட்டுல நிறைய ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். சின்ன சின்ன வயசுல இருக்கிறவங்க, அதாவது 20 வயசுக்கு மேல இருந்து 28 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு வருமானம் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களுடைய திறமை உங்களுடைய அலுவலகத்துல, உங்களுடைய தொழில அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய இந்த தமிழ் புத்தாண்டுல நம்ம இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுடைய 5ஆம் இடத்துல ராகு பகவான் வர்றார். அந்த 5ஆம் இடத்துல அந்த ராகு பகவான் வரும்போது குழந்தைகள்னால சில பிரிவினைகள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். குழந்தைகள் உங்களை விட்டு பிரியக்கூடிய ஒரு நேரம், எங்கேயோ விருந்து வேலை பார்க்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இல்ல திருமணமாகி இன்னொரு வீட்டுக்கு செல்ல வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலையில இருப்பாங்க. இந்த மாதிரி அந்த குழந்தைகளை விட்டு பிரியக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த துலாம் ராசி என்பர்கள் முதல்ல குழந்தைகள்னா உயிரே விடக்கூடியவர்கள். குழந்தைகளுக்காக தான் நான் உயிரை வாழ்கிறேன் அப்படின்ற மாதிரியா இருப்பாங்க. இப்ப அவங்கள விட்டு கொஞ்சம் பிரிஞ்சு போகும்போது அதுவே இவங்களுக்கு பெரிய மன உளைச்சலா ஆகக்கூடிய ஒரு தருணமும் கூட. இந்த இடத்துல நம்ம இந்த புத்தாண்டுல இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு நெகட்டிவ், இந்த குழந்தைகள் சம்பந்தமான பிரிவினைகள் தான் இவங்களுக்கு அதிகமா இருக்கும். அதே சமயத்துல திருமணம் ஆயிருக்கிறது, புதுசா திருமணமான தம்பதிகள்லாம் இருந்தாங்கன்னா குழந்தை பேரு விஷயத்துல பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியத்துல இவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன தடைகள் வந்துகிட்டே இருக்கும். இவர்களுடைய ஹெல்த் கண்டிஷன் என்னதான் நல்லா இருந்தாலும் ஏதோ ஒரு விதமான தடைகள் இருந்துகிட்டே இருக்கும். அதற்கெல்லாம் நம்ம இந்த பதிவுல கடைசி நம்ம ஒரு தெய்வ வழிபாடு சொல்லிடலாம். அதனால கடைசி வரைக்கும் கேளுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு மிக அருமையான வாய்ப்புகள் எதுல இருந்து வரப்போகுது அப்படின்னா, நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்திலேயே பாத்தீங்கன்னா நிறைய ஒரு வாய்ப்புகள், உங்களுக்கு உண்டான அந்த பதவி உயர்வு, இடம் மாற்றம். சில பேருக்குலாம் அரசாங்க உத்தியோகத்துல வேலை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இடமாற்றம், நல்ல ஒரு இடமாற்றம். இந்த இடமாற்றத்தின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை தரமே அப்படியே ஓரளவுக்கு மாறிடும். இது நாள் வரைக்கும் அந்த அலுவலகத்துல ஒரு தேவையில்லாத அவமானங்கள், என்ன நீங்க வேலை செஞ்சாலும் உங்களை எரிஞ்செறிஞ்சு விழக்கூடிய ஒரு தலைமை அதிகாரி. அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க என்னதான் ஐடி நிறுவனத்துல வேலை பார்த்தாலும் அந்த ஒரு ரொம்ப சீப்பான ஒரு முறையில நீங்க அங்க அனுசரிக்கப்படுறது, அதாவது உங்களை
ஒரு மட்டம் தட்டிட்டே இருப்பாங்க. என்னதான் நீங்க பெரிய பெரிய ஆபீசர் கீழே வேலை பார்த்தாலும் உங்களுடைய திறமை அவங்களுக்கு பெரிய அளவு அங்க ஒரு நிராகரிக்கப்படக்கூடிய ஒரு நேரமா தான் இருந்திருக்கும் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு. இது எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரம். உங்களுக்கு உண்டான வாய்ப்புகள், உங்களுடைய நாலேஜுக்கு, உங்களுக்கு உண்டான எக்ஸ்பீரியன்ஸுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். சில துலாம் ராசி என்பர்கள் பாத்தீங்கன்னா பிசினஸ்ல நிறைய கோட்டை விட்டுருப்பீங்க, நிறைய ஏமாற்றங்கள், அதாவது தொழில்னு பார்க்காம அப்படி பணத்தை அப்படி தண்ணியா இறைச்சி விடக்கூடிய ஒரு துலாம் ராசி என்பர்கள்லாம் இருக்கிறாங்க. ஏன்னா நம்மளால உழைக்க முடியும், நம்மளால வருமானத்தை எடுத்துட முடியும் அப்படின்ற ஒரே நம்பிக்கையின் பேரில் இந்த துலாம் ராசி என்பர்கள் கடந்த காலத்துல எல்லாம் பிசினஸ்ல ரொம்ப பணத்தை நீங்க தண்ணியா செலவு பண்ணிருப்பீங்க. அதுக்குண்டான ரிட்டர்ன்ஸ் எடுத்தீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஆனாலும் இந்த காலகட்டத்துல அந்த பிசினஸ்ல சில முயற்சிகள் எடுக்க போறீங்க. அது கடன் வாங்கி செய்யறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் தான் இருக்கே ஒழிய ஓனா இன்கம்ன்றது இந்த பிசினஸ்ல கொஞ்சம் இந்த தமிழ் புத்தாண்டுல உங்களுக்கு ஒரு குறைவாக தான் இருக்கும். பெரிய அளவுக்கு லாபம்ன்றது இருக்காது. ஏன்னா உங்களுடைய லாபஸ்தானத்துல அந்த கேது பகவான் இருக்கிறதுனால இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு தொழில்ல ஒரு சின்ன சின்ன தடைகள் இருந்துகிட்டு தான் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா அந்த பணத்தை கொஞ்சம் அங்க ரொம்ப கண்ட்ரோலா நீங்க செலவு பண்ணணும். எப்படிப்பட்ட பிசினஸா இருந்தாலும் சரி, உங்களுக்கு அந்த பிசினஸ்ல நிறைய லாஸ், அடுத்து அந்த ப்ராடக்ட்ஸ்ல சேல்ஸ்ல வந்து உங்களுக்கு நிறைய ஒரு என்ன சொல்றது பிரச்சனைகள் இருக்கும். அதாவது உங்களுடைய ப்ராடக்ட்ல இருந்து தான் இப்போ அந்த கஸ்டமர்ஸ் ரிவ்யூவே கொடுப்பாங்க. உங்களோட ப்ராடக்ட்ஸ் சரியில்லை, நீங்க வந்து இந்த மாதிரி இருக்கிற அப்படின்ற மாதிரியான குற்றங்கள் நிறைய இருக்கக்கூடிய அந்த ரிவ்யூவா தான் உங்களுக்கு இந்த துலாம் ராசி அன்பர்களினுடைய ப்ராடக்ட்ஸுக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால எப்போதுமே குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுங்க. சில இடத்துல கடன் வாங்கி தொழிலை பண்ணாதீங்க. புதுசா தொழில் ஆரம்பிக்கணும்ன்றவங்க இந்த ஒரு வருஷத்திற்கு ஆரம்பிக்க கூடாது. அப்படி ஆரம்பிச்சீங்கன்னா தேவையில்லாத ஒரு நஷ்டத்துல கொண்டு போய் முடியக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். ஏன்னா உங்களால கடன் வாங்கக்கூடிய தெம்பும் தைரியமும் இருக்கு. ஆனா அது கடன் அடையுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அடையாது. இன்னும் மேலும் மேலும் பிரச்சனைகள் தான் வரும் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு. அதனால கடன் வாங்குறதுல ரொம்ப கண்ட்ரோல்டா இருந்துட்டீங்கன்னா பெரிய அளவு நீங்க உங்களை நீங்களே பாதுகாக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த தமிழ் புத்தாண்டு இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல திருமண அமைப்புகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு திருமண அமைப்புகள்ல ரொம்ப தடைகள் இருக்கு. இந்த வருடத்துல நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு தடைகள் அதிகமா இருக்கு. நீங்க என்னதான் தேடினாலும் உங்களுக்கு வரன் அமையிறது மிகப்பெரிய ஒரு குதிரை கொம்பா தான் இருக்கும். என்னடா இது நம்ம அப்படியே சலிச்சு போற அளவுக்கு வரனை தேடி 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 சலிச்சு போகக்கூடிய அளவுக்கு சில பிரச்சனைகள் உங்களுக்கு திருமண விஷயத்துல நடக்கும். அடுத்து லவ் பண்றவங்க, காதல் பண்றவங்க, அந்த காதல்ல சின்ன சின்ன பிரேக் வர்றதுக்கு வாய்ப்புகள் இந்த வருடம் இந்த தமிழ் புத்தாண்டுல இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்கு. ஏங்க மேடம் நாங்க இப்பதான் காதலிக்கவே ஆரம்பிச்சோம், உடனே இப்படி சொல்றீங்களே அப்படின்ற மாதிரியான சில கருத்துக்கள்லாம் வரும் இந்த காலம். இந்த ஒரு வருடத்திற்கு பாத்தீங்கன்னா, ஏன்னா துலாம் ராசி என்பர்களுக்கு உங்களுடைய 5ஆம் வீட்டு அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால அந்த ஒரு பாசத்தின் காரணமாக பிரிவினைகள்ன்றது இந்த காலகட்டம் மிக முக்கியமாக வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்க போது. நான் முதல்லயே சொன்ன மாதிரி இந்த துலாம் ராசி என்பர்கள் குழந்தை பாக்கியத்துல நிறைய பிரச்சனைகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா நட்புறவுகள்ல நிறைய ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. பண ஏமாற்றங்கள், அடுத்து கடன்கள், இந்த மாதிரியான தொந்தரவுகள்ல இருந்து நீங்க இந்த ஆண்டுல நிவர்த்தி பெறதுக்கு நீங்க வழிபாடு பண்ணக்கூடிய தெய்வம் பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாளை வழிபாடு பண்ணணும். அந்த ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாளை வழிபாடு பண்ணும் போது உங்களுக்கு நிறைய வருமான வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சின்றது இந்த தமிழ் புத்தாண்டுல ஏற்படக்கூடிய ஒரு நேரம். எப்பவும் போய் வழிபாடு பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னைக்காவது ஒரு ஃப்ரைடே டைம் கிடைச்சா போங்க, இல்ல உங்களுடைய கன்வீனியன்ட் டயத்துல. எப்போதுமே நம்ம தெய்வ வழிபாட்டுக்கு டைமே சொல்றதே கிடையாது. ஏன்னா நம்ம தெய்வத்தை போய் பிரார்த்தனை பண்ண போறோம்ன்றோம்னா நம்மளுடைய மனம் வந்து ரொம்ப ஒருநிலையா இருக்கணும். நம்ம என்ன வேண்ட போறோம் அப்படின்றது நம்மளுடைய அந்த கோயிலுக்கு போனோடனே அந்த இடத்துல நம்ம முழுவதுமா நம்மளை சரணடைய வைக்கணும். அந்த மாதிரியான மனநிலையில போனோம். நம்ம இந்த காலகட்டத்துல நீங்க எத்தனாம் தேதி இந்த மாசம் இன்னைக்கு டேட்லதான் போனோம் அப்படின்னா
அதுல இருக்கக்கூடிய டென்ஷன் மாதிரி வேற எந்த இடத்துலயுமே இருக்காது. அதனால உங்களுடைய கன்வீனியன்ட் டயத்துல உங்களுக்கு என்னைக்கு அந்த ஸ்ரீரங்கம் பெருமாளை சந்திக்கக்கூடிய ஒரு தருணம் வருது அப்படின்னு பார்த்து போங்க. அது நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. போறக்கூடிய இடத்துல ஒரு 4 தீபம் ஏத்துங்க. இந்த துலாம் ராசி என்பர்கள் மிக அருமையான வளர்ச்சியை இந்த காலகட்டம் இந்த துலாம் ராசி என்பர்கள் பெற முடியும். எல்லோருக்கும், எல்லா துலாம் ராசி என்பர்களுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.